12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Exercise 5.2, Question number 9. Using interpolation estimate the output of a factory in 1986 from the following data. Data கொடுத்திருக்காங்க. Year அப்புறமேலுக்கு output கொடுத்திருக்காங்க. Yearல 74, 78, 82, அடுத்தது 86 வரல, நேராக என்ன வந்துட்டு 90 வந்துட்டு. நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும் அந்த டிஃப்ரென்ஸ். கண்டுபிடிக்கிறப்ப நம்ம 74, அப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணால் 78, அப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணால் 82, அப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 86 வரணும். அப்போ வரல அப்படிங்கிறதுனால நம்ம நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். எக்ஸ் அண்டு ஒய். எக்ஸில் மாற்றம் கிடையாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடுறோம். 1986 தானே கேட்டிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல 1986 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 1986லேருந்து இதை சப் பண்ணுங்க. 1986லேருந்து 1974 கழிச்சோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 12. 1986லேருந்து 78 லெஸ் பண்ணோம்னா 8. 1986லேருந்து 82 லெஸ் பண்ணோம்னா 4. 1986லேருந்து 1990 லெஸ் பண்ணோம்னா நமக்கு -4. டேபிள் கொஞ்சம் மாறி இருக்கு. இது x0, x1, x2, x3. அதே போல் இங்கே இருக்கிறது y0, y1, y2 அண்டு y3. நெக்ஸ்ட் நம்ம அனதர் டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம். 1974, 1978, 1982 அண்டு 1990. இதே போல் இந்த பக்கத்தையும் ரோ எழுதணும் இல்லையா, அதே போல் ஒரு காலம் 1974, 1978, 1982 அண்டு 1990. கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த 4 இயர்ஸை ரோ வைஸ் அண்டு காலம் வைஸ் எழுதிக்கிறோம். அடுத்தது டிஃப்ரென்ஸ். 1974 மைனஸ் 1974 என்ன வரும்னா 0. 1978லேருந்து 74 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 4. 82லேருந்து 74 லெஸ் பண்ணோம்னா 8. 1990லேருந்து 74 லெஸ் பண்ணோம்னா 16. அடுத்தது 74லேருந்து 78 லெஸ் பண்ணோம்னா -4. 78 minus 78 0. 1982 minus 78 லெஸ் பண்ணோம்னா +4. 1990 minus 1978 பேலன்ஸ் 12. அடுத்தது 82 எடுத்துக்கிறோம். 1974லேருந்து 82 லெஸ் பண்ணோம்னா -8. 78லேருந்து 82 லெஸ் பண்ணோம்னா -4. 1982 minus 1982 0. 1990 minus 1982 பேலன்ஸ் 8. லாஸ்ட் 74லேருந்து 90 லெஸ் பண்ணோம்னா -16. 78 minus 1990 -12. 1982 minus 1990 -8. 1990 minus 1990 0. இந்த டயகனல் போர்ஷன் 0 வரும். இதை ஒரு டேபிளாக நம்ம அரேஞ்ச் பண்ணிப்போம். y0, y1, y2, y3. y0 அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஃபார்முலா y = ஃபஸ்ட்டு இருக்கிறது x0. இந்த x0 விட்டுடுவோம். x0 விட்டுட்டு x minus x1, x minus x2, x minus x3. x minus x1, x minus x2, x minus x3 ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது இதை எடுத்துக்கும் போது x1 விட்டுட்டு மீதி இருக்கிற 3 எடுத்துக்கிறோம்.
x1 விட்டுட்டு x minus x0, x minus x2, x minus x3. x minus x0, x minus x2, x minus x3. நெக்ஸ்ட்டு x2 விட்டுறோம். x2 விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த 3 எழுதுறோம். x minus x0, x minus x1, x minus x3. x minus x0, x minus x1, x minus x2 விட்டுறோம் இல்லையா, அடுத்தது x minus x3 இருக்கும். அடுத்தது x3 விட்டுறோம். x3 விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த 3 டேர்ம்ஸ் எது x minus x0, x minus x1, x minus x2 இது மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டர் என்ன எழுதுறதுன்னா, இதில் வந்து நம்ம எதை விட்டுட்டோம், x minus x, இந்த x0 விட்டுட்டு தானே மீதி இருக்கிறது எழுதணும். x0ங்கிறது இதில் இல்லை, x0 விட்டுட்டு தானே எழுதணும். அதனால் எக்ஸுக்கு பதிலாக x0ன்னு மாற்றிக்கிறோம். சேம் எல்லாம் அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக x0. அடுத்ததில் இங்கே நம்ம எதை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா x1 விட்டுட்டு எழுதணும். அதனால் x வர இடத்தெல்லாம் x1 போட்டணும். x1 minus x0, x1 minus x2, x1 minus x3. தேர்ட் ஒன் இதில் x2 முதல்ல x0 விட்டுட்டு எழுதணும். அதனால் xக்கு பதிலாக x0. இதில் x1 விட்டுட்டு எழுதணும். xக்கு பதிலாக x1 போட்டுக்கிறோம். இதில் x2 விட்டதுனால x வர இடத்துலலாம் x2 போட்டுக்கணும். x2 minus x0, x2 minus x1, x2 minus x3. the last one. இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா x3 விட்டுருப்போம். அதனால் xக்கு பதிலாக x3. x3 minus x0, x3 minus x1, x3 minus x2. இதுக்கெல்லாம் நடுப்புற ஒரு சிம்பிள் ப்ளஸ். இந்த இடத்துல y0, இதில் y1, இதில் இன்ட்டு y2, the last ஒன்னில் இன்ட்டு y3. ஃபஸ்ட்டு வரிசையில் இந்த இடத்துல நம்ம எதை விட்டோம், x0 விட்டோம் இல்லையா. x0 விட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல இருக்கிற 12 விட்டுறோம். மீதி இருக்கிறது 8, 4, -4. அதை எழுதிக்கிறோம். இங்கே மேலே இருக்குல்ல அது 8, 4, -4 டிவைடட் பை இங்கே 0 விட்டுட்டு மீதி இருக்கிறத பாருங்கள் -4, -8, -16. இன்ட்டு y0. y0ங்கிறது என்னன்னா 25 ப்ளஸ் அடுத்தது இங்கே வந்து நம்ம எதை விட்டுட்டோம் அப்படின்னா x1 விட்டுட்டு எழுதணும். x1ங்கிறது என்னென்னா 8 விட்டுருவோம். மீதி இருக்கிறது 12, 4, -4. 12, 4, -4 டிவைடட் பை இதில் பாருங்கள் இங்கே வந்து நமக்கு 0 விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதும். 4, -4, -12. 4, -4, -12 இன்ட்டு y1. y1ங்கிறது எவ்வளவு 60 ப்ளஸ் இங்கே நம்ம எந்த வேல்யூ விட்டோம்னா x2 விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். x2ங்கிறது என்னன்னா 4ங்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிற 12, 8, -4 டிவைடட் பை இதில் 0 விட்டுட்டோம்னா 8, 4, -8 இன்ட்டு y2 என்ன வருதுன்னா 80 வருது. கடைசியாக லாஸ்ட்டில் நம்ம என்ன செஞ்சோம்னா -4 விட்டுட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 12, 8, 4 டிவைடட் பை இதில் அதே போல் 0 விட்டுட்டோம்னா 16, 12, 8
இன்ட்டு y3. y3 எவ்வளோன்னா 170. முதல்ல y ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸு, மொத்தமாக எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். ஆல் ஆர் பாசிட்டிவ். அதனால் ப்ளஸ் நம்பர் மட்டும்தான் வரும். 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணோம்னா 3200 டிவைடட் பை 4, 8, 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 512. அடுத்தது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 12 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணோம்னா 11520 divided by 4 into 4 into 12 192. then third one minus minus cancel ஆயிடும், அப்போ plus தான் வரும். plus 12 into 8 into 4 into 80 multiply பண்ணோம்னா 3720 by 8 into 4 into 8 256. last one எல்லாமே பாசிட்டிவ், அதனால ப்ளஸ் தான். 12 into 8 into 4 into 170 மல்டிப்ளை பண்ணோம்னா 65280 divided by 16 into 12 into 8 1536 equal to இதை டிவைட் பண்ணோம்னா 6.25 மைனஸ் இதனுடைய வேல்யூ 60, இதனுடைய வேல்யூ 120, லாஸ்ட் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணோம்னா 42.5. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா y ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 108.75. அவ்வளோதான்.